Hi all, hope you all are doing good. Actually இது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் vlog. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் என்கேஜிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். இந்த லுக்கோட கெட் ரெடி வித் மீ நீங்கள் ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட மேக்கப் லுக் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் நிறைய கிளைண்ட்ஸ் அண்ட் மாடல்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ ஃபாலோ மை பேஜ். இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசிங். டாட் அண்ட் கீலேருந்து பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய ஆக்டிவ்ஸ் உங்கள் ஸ்கின்னில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப சூதிங்காக ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபாரெவர் 52லேருந்து இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லுக்குக்கு நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலை. உங்களுடைய அண்டர் ஐஸ் அண்ட் அரவுண்ட் த மவுத்லாம் பிக்மெண்டேஷன் இருந்தால் நல்லா கன்சீல் பண்ணிக்கோங்க. அண்ட் லெஃப்ட் ஓவர் ப்ராடக்டை வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து நெக்கோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. நான் நெக்கில் எந்த ப்ராடக்ட்டுமே அப்ளை பண்ணலை. நெக்ஸ்ட் L18லேருந்து காஜல் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் வாட்டர் லைன் அண்ட் அப்பர் வாட்டர் லைனில். நான் இதே காஜலே தான் லைனராக யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் திக்காக ஒரு லைன் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் இருந்தால் அதை வச்சு நல்லா ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சே கூட உங்களுடைய அந்த லிட்டில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் லைட்டாக ஸ்மட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் அவுட்டர் கார்னரில் இன்னும் இன்டென்ஸாக காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு பர்சனலாக ஐலைனரை விட காஜல் யூஸ் பண்ணி ஸ்மட்ச்ட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியும் கூட பிகினர்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா காஜல், அதை அப்படியே எடுத்து என்னோடய இன்னர் கார்னரில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் எதுவுமே எடுக்கலை. ப்ரஷ்ஷில் இருக்கிற லெஃப்ட் ஓவர் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நான் இன்னர் கார்னரில் ட்ரா பண்ணுறேன். மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து இன்னர் கார்னரில் நிறைய ப்ராடக்ட் அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அது உங்களோட கம்ப்ளீட் லுக்கே ஸ்பாயில் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு கலர் பார்லேருந்து ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். இதில் இந்த டார்க் ப்ரௌன் இருக்கு இல்லையா, இதை தான் எடுத்திருக்கேன். சேம் நம்ம காஜல் எப்படி அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி இந்த ப்ரௌன் ஷேடும் நான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா திக்காகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிளாக்கோட ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது இன்னும் ஸ்மோக்கியாக காட்டும். ரைட் ஐயில் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுமோ சேம் திங் நான் இந்த லெஃப்ட் ஐலையும் பண்ணுறேன். பிளாக் அண்ட் டார்க் ப்ரௌன் இருக்க மாதிரியான ஐஷேடோ பேலட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஐப்ரோஸ்க்கு சேம் ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் எனக்கு ஹேர் கம்மியாக இருக்கும் வெறும் அந்த இடத்துல மட்டும்தான் டச் அப் பண்ணுறேன். உங்கள் ஐப்ரோஸோட டெய்ல் அண்ட் ஆர்ச் பார்ட் இது ரெண்டுத்தையும் ப்ராப்பராக பண்ணாலே வந்து பர்ஃபெக்ட் லுக் கிடைக்கும். எனக்கு யூஸ்வலி ஐப்ரோஸ் சட்டிலாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் அவுட்லைன் வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஐப்ரோஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ராடக்ட் ரொம்ப எடுத்துடக்கூடாது. ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு சேம் ஸ்டெப்ஸ் தான் என்னோடய இன்னொரு ஐப்ரோஸ்லையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஐப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணதுமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபேஸில் தெரியும். நெக்ஸ்ட்டு லாக்மிலேருந்து இந்த ஃபார்வர் மேட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது ஒரு நல்ல டீப் ப்ரௌன் ஷேட். டஸ்கி டோனுக்கும் சரி அண்ட் வார்ம் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி எ சிம்பிள் லுக்குன்றனால நான் லிப் லைனர்லாம் யூஸ் பண்ணலை.
நெக்ஸ்ட்டு மார்ஸ்லேருந்து டபுள் ட்ரபிள் மஸ்காரா தான் எடுத்திருக்கேன். இது என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். மஸ்காரா அப்ளை பண்ணுறதுல ஒரு ட்ரிக் என்னென்னா, நீங்கள் எந்த ஐக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் உங்களோட விங் இருக்கணும். இப்போ நான் அப்ளை பண்ணிகிட்ருக்குது என்னோடய லெஃப்ட் ஐன்றனால டுவர்ட்ஸ் லெஃப்ட் தான் நான் விங் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ப்ராடக்ட்டை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா கோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய லேஷஸ் வந்து நல்லா ஃபர்மாக அப்படியே இருக்கும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு நீங்களே பார்க்கலாம். இப்போ நான் வேர் பண்ண போகிறது ஒரு பிளாக் காட்டன் சாரீ வித் கோல்டன் சரி. இந்த சாரியை நான் போட் நெக் ப்ளவுஸோடு தான் பேர் பண்ணிக்கிறேன். இதை நான் செப்ரேட்டாக பை பண்ணல, சாரியில் இருந்த கிளாத்லேயே நான் ஸ்டிச் பண்ணது. காட்டன் சாரியை ட்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ குயிக்காக ட்ரை பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் லுக். ஹோப் யூ ஆல் லைக் இட்.